பொறாமை அப்படின்னா என்ன? அப்படின்னா, அ மத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள கவனிச்சுக்கிட்டு, நம்மகிட்ட இருக்க நல்ல விஷயங்கள விட்டுறது. ஸோ பொறாமைன்னா என்னது? மத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள வந்து கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு, நம்மகிட்ட இருக்க நல்ல விஷயங்கள நம்ம வந்து கவனிக்காம விட்டுறது. அதுதான் வந்து பொறாமை. அத்தியாயம் 12 பதம் 13ல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரெல்லாம் பொறாமை இல்லாமல் மன்னிக்கும் தன்மை உடையவர்களாக, அனைவரிடமும் அன்பு காட்டும் குணமுடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படிங்கிறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பதம். ஸோ நம்ம வந்து அப்போ வந்து ஒரு கிருஷ்ணருக்கு வந்து பிரியமானவரா ஆகணும். நமக்கு வந்து கிருஷ்ணருடைய அ கிருஷ்ணர்ட்ட வந்து பக்தி நமக்கு வரணும். கிருஷ்ணர் மேல வந்து நமக்கு வந்து அன்பு உருவாகணும் அப்படின்னா, அப்போ வந்து கண்டிப்பா வந்து நம்ம பொறாமையற்றவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை மன்னிக்கும் குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயத்துல எல்லோரிடமும் அன்பு செலுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அ எப்படி வந்து இந்த பொறாமையானது நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள கவனிக்க விடாம, மத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையே பார்த்துட்டு இருக்க வைக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. அதாவது ஒரு ஒரு அதாவது யூசுவலா பார்த்தீங்கன்னா, இந்த கால் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அ கால் கால் நடந்து போறவங்கள பார்த்து அவங்க வந்து ஏக்கப்படுவாங்க. அதே மாரி இந்த நடந்து போறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த சைக்கிள்ல போறவங்கள பார்த்து ஏக்கப்படுவாங்க. இந்த சைக்கிள்ல போறவங்கள பார்த்தா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பைக்ல போறவங்க, மோட்டார் பைக்ல போறவங்கள பார்த்து ஏக்கப்படுவாங்க. அதே மாரி மோட்டார் பைக்ல போறவங்க, கார்ல போறவங்கள பார்த்து ஏக்கப்படுவாங்க. இந்த கார்ல போறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிரைவேட் ஜெட்ல போறவங்கள பார்த்து ஏக்கப்படுவாங்க. ஸோ அது மாதிரி எந்த ஒரு லெவல்ல இருந்தாலுமே, அந்த அந்த ஏக்கப்படுறது, அந்த பொறாமைப்படுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம நினைக்காம, எப்பயுமே வந்து அடுத்த மத்தவங்ககிட்ட இருக்கிறத பார்த்து, பார்த்து அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. நான் வந்து அந்த ஏங்கிக்கிட்டு இருக்கிறது, பொறாமைப்படுறது, அப்படி இருந்தோம்னா என்ன ஆகும்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள வந்து நம்மளால வந்து கவனிக்க முடியாம போயிரும். நம்மகிட்ட இருக்க நல்ல விஷயங்கள நம்ம நினைச்சோம்னா தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். நம்மகிட்ட இருக்க நல்ல விஷயம் நினைக்காம, மத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையே நினைச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. நமக்கு மன வருத்தம் தான் உண்டாகும். சரிங்களா? இந்த ஒரு சில மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்க, கடைகள்ல போய் ட்ரெஸ் எடுப்பாங்க, நகை எடுப்பாங்க. அது எடுக்கிறப்ப பல மணி நேரம் செலவழிப்பாங்க. அ பல மணி நேரம் செலவழிப்பாங்க. அப்படி செலவு பண்ணிட்டு கடைசில அத வாங்கிட்டு அது அந்த பில் போடுற சமயத்துல பார்த்தா, வேற யாருடைய ட்ரெஸ்ஸாவது, நகையாவது பார்க்க நேர்ந்துச்சு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க? அடடா! நமக்கு இது மாரி அமையலையே! அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு அப்ப என்ன ஆயிருது, அவங்களுக்கு கிடைச்ச அந்த ட்ரெஸ்ஸோ, அந்த நகையோ, அதனுடைய அதனுடைய சந்தோஷத்த வந்து அனுபவிக்க முடியாம, மத்தவங்க மேல மத்தவங்களுடைய பொருள பார்த்து ஏக்கப்படுறதுனாலயோ, பொறாமைப்படுறதுனால என்ன ஆகுது, அவங்க மனசுல இருக்க சந்தோஷம் காணாம போயிருது. அதே மாரி இந்த மாரி ஏதாவது ட்ரெஸ்ஸோ, நகையோ எடுத்திருப்பாங்க. ஏதாவது ஃபங்ஷனுக்கு போவாங்க. ஃபங்ஷனுக்கு போறப்ப மத்தவங்க போட்டிருக்கிறத பார்த்துட்டு, ஆஹா! நமக்கு இது மாரி அமையலையே! அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ அப்ப என்ன ஆயிருது, நம்மகிட்ட இருக்கிறத நெனச்சு நம்ம சந்தோஷப்பட முடியாம போயிருது. மத்தவங்கள பார்த்து, 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 பார்த்து நம்ம ஏங்கிக்கிட்டோ, பொறாமப்பட்டுட்டோ இருந்தோம்னா, நம்மகிட்ட இருக்க நல்ல விஷயத்த வந்து நம்ம எண்ணி, நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம போயிரும். சரிங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே அ மத்தவங்களுடைய மத்தவங்க நல்லா அவங்களுடைய லுக் நல்லா இருக்குது. மத்தவங்களுடைய படிப்பு அதிகமா நல்லா இருக்குது. நம்மளோட நல்லா இருக்குது. மத்தவங்களுடைய பேசுற திறன் வந்து நம்மளோட நல்லா இருக்குது. மத்தவங்களுடைய வேலை வந்து நம்மளோடது நல்லா இருக்குது. மத்தவங்களுடைய குடும்பம் நம்ம குடும்பத்தோட நல்லா இருக்குது. மத்தவங்களுடைய குழந்தைகள் நம்ம குழந்தையோட நல்லா இருக்குது. மத்தவங்களுடைய வீடு நம்ம வீட்டோட நல்லா இருக்குது. மத்தவங்களுடைய கார் நம்ம காரோட நல்லா இருக்கு. இப்படி சொல்லி எல்லாத்துலயுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே அவங்க கிட்ட என்ன இருக்குதோ, அத வந்து சந்தோஷப்பட முடியாம போயிரும். சரிங்களா? ஸோ அதனால வந்து இந்த பொறாமை அப்படிங்கிறது வந்து அதாவது நம்ம கிட்ட இருக்க நல்ல விஷயத்த நெனச்சு, நம்ம சந்தோஷப்பட விடாம பண்ணக்கூடிய ஒரு மோசமான ஒரு விஷயம். அதனால தான் வந்து இத வந்து பாவம்ன்னு சொல்றோம். இது வந்து நம்மள வந்து சந்தோஷத்துல வச்சிருக்காது. அதுக்கு பதிலா வந்து நம்மள வந்து மன உளைச்சல்ல தள்ளி விட்டுரும். அந்த காரணமா தான் என்ன சொல்றோம்? பொறாமைய வந்து பாவம்ன்னு சொல்லி சொல்றோம். ஆக்சுவலா பாவம் அப்படின்னா என்னன்னா, எதெல்லாம் வந்து நமக்கும் கஷ்டத்த குடுக்குது, மத்தவங்களுக்கும் கஷ்டத்த குடுக்குதோ, அதெல்லாம் பாவம்ன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். அப்படி பார்க்கிறப்ப நம்ம பொறாமையா இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம எப்பயுமே வந்து அப்செட்டா, டிப்ரஸ்டா, மன வருத்தத்திலேயே இருக்கணும். அதனால வந்து பொறாமை வந்து ஒரு பாவகரமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்.